ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஜிமெயிலில் எப்படி தண்டர்பர்டில் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தண்டர்பர்டுங்கிறது ஒன்றும் இல்லை, அவுட்லுக் மாதிரியான ஒரு கிளைண்ட் தான். அந்த எப்படி உங்களோட ஜிமெயிலை அவுட்லுக்கில் கான்ஃபிகர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தண்டர்பர்ட்லேயும் கான்ஃபிகர் பண்ணலாம். ஏன் ப்ரோ அவுட்லுக்லேயே கான்ஃபிகர் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அவுட்லுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட ஒரு செட் ஆஃப் பேக்கேஜஸோட வரும். அது பார்த்தீங்கன்னா பெய்ட் சர்வீஸ், மீன்ஸ் நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அந்த அப்ளிகேஷன். இது தண்டர்பர்டுங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல், மீன்ஸ் ஒரு ஃப்ரீ டூல். அதை நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோட ஜிமெயிலோ இல்லை உங்கள் அஃபிஷியல் மெயில் ஐடியோ பர்சனல் மெயில் ஐடியோ கான்ஃபிகர் பண்ணி அதில் நீங்கள் மெயில்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்டர்பர்ட் டவுன்லோட்னு கொடுங்க. இதில் ஃபஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்கே டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆகிடும். நான் இப்போ அதை டவுன்லோட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இது இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் தண்டர்பர்ட். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே யுவர் நேம்னு காட்டுற இடத்துல உங்களோட மெயில் ஐடியை உங்கள் நேமை போட்டுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட நேம் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே என்னோட மெயில் ஐடியை நான் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே என்னோட பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். இங்கே கான்ஃபிகர் மேனுவலி அப்படிங்கிற இடத்துல இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணி க்ரோமில் உங்கள் மெயில் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிச்சிருக்கேன். இதில் நான் ஜிமெயில் போகிறேன். இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு சி ஆல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பாப்பர் ஐமேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல எனேபிள் ஐமேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எனேபிள் பாப் ஐமேப்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நான் இங்கே ஐமேப்பில் தான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஸோ நான் இது ஐமேப்பாக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. மறுபடியும் செட்டிங்ஸ் போங்க. சி ஆல் செட்டிங்ஸ், ஃபார்வர்ட் பாப்பர் ஐமேப். இங்கே இந்த கான்ஃபிகரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் தண்டர்பர்டில் என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதையே நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தண்டர்பர்ட் வந்துக்குங்க. இந்த இடத்துல நம்ம லீவ் பண்ணதை பார்ப்போம். இங்கே நம்ம ஐமேப்பை தான் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதனால் ஐமேப் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா imap.gmail.com. போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 993 கொடுத்துக்குங்க. கனெக்ஷன் செக்யூரிட்டி பார்த்துட்டிங்கன்னா SSL or TLS கொடுத்துக்குங்க. யூசர் நேம்ங்கிற இடத்துல உங்களோட மெயில் ஐடியை கொடுத்துருங்க. மறுபடியும் இங்கே அவுட் கோயிங் சர்வரில் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல smtp.gmail.comனு கொடுக்கணும். smtp.gmail.com. இங்கே போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 587. இங்கே கனெக்ஷன் செக்யூரிட்டி *TLSன்னு கொடுக்கணும். அத்தன்டிகேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா O2 auth அப்படிங்கிறத கொடுக்கணும். மறுபடியும் இங்கே யூசர் நேம்ங்கிற இடத்துல உங்களோட மெயில் ஐடி கொடுங்க. கொடுத்துட்டு ரீடெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபவுண்ட் பை ப்ராபிங் த கிவன் சர்வர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெயில் ஐடி லாகின் ஆகிடும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே அத்தன்டிகேஷன் மெத்தட் நான் செலக்ட் பண்ணல, O2 authன்னு. இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ டன் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மெயில் ஐடி லாகின் பண்ண சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை லாகின் பண்ணிடுங்க. ஸோ நான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணி உங்களுக்கு கேட்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் அலோவ் மட்டும் கொடுத்துருங்க. உங்களோட மெயில்ஸ் இது ரீட் பண்ணலாமா அப்படிங்கிறத பர்மிஷன் அலோவ் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இங்கே இன்பாக்ஸில் உங்களுக்கு நீங்கள் சென்ட் அண்ட் நீங்கள் பண்ணுற மெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் மெசேஜஸ்னு உங்களுக்கு வருது பார்த்தீங்களா கீழே. ஸோ இந்த மெயில்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த நியூ மெயில்ஸும் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்னென்ன மெயிலெலாம் வச்சுருக்கீங்களோ அந்த மெயிலெலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நீங்கள் 2 டைப் பார்த்துருப்பீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பாப்னு ஒன்று கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம், பாப்னு ஒன்று காமிச்சிருக்கோம், ஐமேப்னு ஒன்று காமிச்சிருக்கோம்.
ஸோ இந்த பாப்புக்கும் ஐமேப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான தனி வீடியோ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.